பெற்ற தாய் தந்தையை பெற்ற குழந்தைகளை நேசிக்காத நீ நீ மனிதனே இல்லை. உன்னை எப்படா நான் நேசிக்கிறது? வெள்ளப்படா, அவ்வளவுதானே. உன்னை தொலைக்காம நான் விட்டுட்டு போறது இல்லை. நீ பல ஆண்டுகளாம் வஞ்சம் வச்சு அந்த பாம்பு கொத்தி பழுதிருக்குன்னு அவ்வளவு நெஞ்செல்லாம் வஞ்சம். உங்களை ஒழிக்காம போக மாட்டேன். அதிமுக தோக்கடிச்ச, என்னையும் தோக்கடிச்ச, என்ன மயத்துக்கடா காங்கிரஸ் ஜெயிக்க வச்ச? என்னுடைய அன்பு தம்பி சியோன் செல்லமுத்து அவர்கள் ஏற்கனவே என் தம்பி அற்புதராஜ் எப்படி மிரட்டித்தான் அவனை வேலை செய்ய விட்டு கடைசி அவர் 2 வருஷம் அவன் எந்த திருச்சபையிலையும் போய் ஜெபம் பண்ண முடியாது, பிரேயர் நடத்த முடியாது. அவனை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. திருப்பி இப்போ சேர்ந்து அவனை அமைதிப்படுத்திட்டாங்க. இப்போ அடுத்த குறி என் தம்பி சிவன் செல்லமுத்துக்கு வந்திருக்கு. நான் என் தம்பிக்கு ஒன்று சொல்லுவேன். ஒரு நாட்டில் அந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்கு நல்ல அரசியலை கற்பிப்பதை விட ஆகச் சிறந்த கல்வியோ ஆக புனிதமான இறைப்பணியோ ஒன்றும் இருக்க முடியாது. நீங்கள் மரக்கன்றுகளை நடுகிறீர்கள், சேவை. நீங்கள் வயது முதிர்ந்தவர்களை, பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள், சேவை. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளை பார்த்துக் கொள்கிறீர்கள், பராமரிக்கிறீர்கள், உணவு உடையளிக்கிறீர்கள், சேவை, பாராட்டுக்கள். படிக்க முடியாத சிறுவர்கள், சிறுமிகள், ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறீர்கள், பெரிய சேவைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட பெரிய சேவை ஒன்று இருக்கிறது என் உடன் பிறந்தார்களே. நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை அமையச் செய்வதும். இந்த நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை அமைய செய்து விட்டால் இந்த சேவைகள் அவசியமில்லை. அந்த அரசே அந்த சேவையை செய்யும். நாங்கள் செய்வோம், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். பெற்றோர்களை பராமரிக்காது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டால் அவர்களுக்கு மின்சாரம், நீர் இணைப்பு துண்டிக்கப்படும். குழந்தைகளை அனாதை இல்லத்தில் விட்டால் அதே நிலைதான். ஒரு சலுகையும் கிடையாது. குடும்ப அட்டையை தூக்கி குடும்ப அட்டை போப்ப, நீ இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கவே தகுதியற்றவன். பெற்ற தாய் தந்தையை பெற்ற குழந்தைகளை நேசிக்காத நீ நீ மனிதனே இல்லை. உன்னை எப்படா நான் நேசிக்கிறது? வெள்ளப்படா, அவ்வளவுதானே. அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு நீ வாழ்ற? எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு கதை சொல்லிட்டே இருப்பார். ஒரு வயசான தாத்தாவுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பழைய சட்டி இருக்கு பாருங்க, நாய்க்கு சோறு வைக்கிற சட்டி இருக்கு பாருங்க. அந்த சட்டியில் வயதான காலத்தில் 80 வயசு 85 வயசான பிறகு இந்த சோறு, பழைய சோறு, அதை இந்த வெஞ்சனை ஒன்றா போட்டு அப்படி ஓரத்தில் தட்டி ஒரு எங்கே கோழி ஆடு மாடெலாம் கட்டி கிடக்கும். அந்த கூட்டத்தில் போய் சாப்பிட்டு படுபடின்னு ஒரு நாள் தாத்தா செத்து போனார். அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த பேரன் நம்மளை மாதிரி ஒரு ஆள் போய் அந்த சட்டியை எடுத்து பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறான். இதேண்டா மகனை வைக்கிறேன்? இல்லைப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தேவைப்படும்லப்பா. புரியுதுன்னு நினைக்கிறேன். தம்பி, நீ என்ன விதைக்கிறியோ அதான் முளைக்கும் தம்பி. நீ விதைச்ச வேணா ஒரு நாள் முளைச்சு நிற்கும் பாரு. உனக்கு எதிரா இந்த வந்திருக்கு பாரு, முளைச்சு வருது பாரு. உன்னை தொலைக்காம நான் விட்டுட்டு போறதில்லை. நீ மற்றவன்லாம் மறப்பான். சொல்லுவான்ல, பல ஆண்டுகளாம் வஞ்சம் வச்சு அந்த பாம்பு கொத்தி பழுதிருக்குன்னு அவ்வளவு நெஞ்செல்லாம் வஞ்சம். உங்களை ஒழிக்காம போக மாட்டேன். என் தங்கச்சி சொல்லிட்டா. அப்ப நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. பாரதிய ஜனதாவை நீ தோக்கடிச்ச, மகிழ்ச்சி. பாமகவை தோக்கடிச்ச, அதிமுகவை தோக்கடிச்ச, என்னையும் தோக்கடிச்ச, என்ன மயத்துக்கடா காங்கிரஸை ஜெயிக்க வச்ச? பதில் சொல்லு. எதற்காக காங்கிரஸை வெல்ல வைத்தீர்கள்? எதற்காக திமுக வாக்களித்தீர்கள்? ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரு காரணம். ஆகச் சிறந்த ஆட்சி அதற்காக செலுத்தினோம். காங்கிரஸ் எதற்காக? கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததற்காகவா? காவிரி நதிநீரை பறிகொடுத்ததற்காகவா?
முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு நிற்காதற்காகவா, தர மறுப்பதற்காகவா? உன் மொழி உன் மாநிலத்தில் உன் தாய் நிலத்திலே ஆட்சி மொழியாக ஆக முடியாமல் தடுத்ததற்காகவா? எதற்காக சொல்? உன் தாய் நிலத்தில் உன் தாய்மொழியில் நீதிமன்றத்தில் வழக்காடு உரிமை பெற முடியாமல் அல்லாடுகிறையே, அதை தர மறுப்பதற்காகவா? கண்ட கண்ட நச்சு ஆலைகள், மீத்தேன், ஈத்தேன், ஸ்டெர்லைட்டு, அணு உலை என்ற இந்த நச்சு ஆலைகள்லாம் உன் தாய் நிலத்தில் நிறுவி உன் நிலத்தை, நீரை, காற்றை எல்லாவற்றையும் நாசமாக்கியதற்காகவா? எதற்காக வாக்கு செலுத்தினாய்? ஒன்று சொல், ஒன்று சொல். நீ அடிமைப்பட்டு கிடந்தாய். உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற ஒரு தேசிய இனத்தின் மக்கள், 26,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு இனம் விடுதலை அடைந்து பெருமையோடு சுதந்திரமாக வாழ்கிறது. உலகில் 13 கோடி மக்கள் தொகை கொண்ட தேசிய இனத்தின் மக்கள் தமிழர்கள். முதல் குடி, முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி உலகில் தமிழ். இது என் தாத்தன் தேவனைய பாவாணர் சொன்னால், என் தாத்தன் மொழி பற்றி இனப்பற்றுல போய் சொல்றான். சரி, சீமான் சொல்றான், போய் சொல்றான். அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குரியர் சொல்றான், உலகில் முதலாக தோன்றிய மனிதன் தமிழ், முதலாக தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று. இந்த இருக்காரு உயிரோட பண்ண போய் கேட்டுவார். உனக்கு எதையும் உள்ளவன் சொன்னா கேட்க மாட்டேன், அடுத்தவன் சொல்லணும். எங்க அப்பா நம்மாழ்வார் ஆரோவில் பெர்னாட்டி கிளார்க்குன்னு ஒருத்தர், அவர் இயற்கை வேளாண் அறிஞர் தான். மாசானுகோ புக்காக்கோ இல்லை. இந்த மாசானுகோ புக்காக்கோ அப்படின்னா அவன் சொல்லியிருக்கான், ஜப்பான்காரனா அவன் சரியாக தான் சொல்லியிருப்பான். பெர்னாட்டி கிளார்க் வெள்ளைக்காரன். எங்கள் அப்பா போய் அந்த வகுப்பில் போய் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சது தான் அவன் சொல்கிறான், திருப்பி சொல்கிறாரு. அதை திருப்பி நமக்கு சொல்லும்போது, இந்த பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னா, மாசானுகோ புக்காக்கோ சொன்னான்னு அவர் சொல்கிறார். மகனை இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா எல்லாத்துக்குமே நம்ம கருத்தையுமே வெள்ளைக்காரன் சொன்னான்னு சொன்னா தான்டா அவன் கேட்பான். அதனால இதை நான் சொல்கிறேன்டே, இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். உனக்கு எது ஒன்றையுமே பிறர் சொன்னால்தான் அது பெருமையாக தெரியுது, சரியா தெரியுது. உலகத்தில் எதில் நீ குறைஞ்சிட்ட? உன்னையை தாண்டி நீ கொடுத்த அறிவு தான். மாசானுகோ புக்காக்கோ ஒற்றை வைக்கோல் புரட்சி, ஏ அப்பா அப்படி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நிலத்திற்கு, எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள், வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம். யாரு? சுசுமோகோனங்கிற ஜப்பான் மொழியியல் அறிஞர் சொல்றான். அப்ப மாசானுகோ புக்காக்கோ ஒரு பரம்பரைக்கே வேளாண்மை எப்படி செய்யுதுன்னு கற்றுக் கொடுத்தவன் தமிழ. அதனால போட்டு குழப்பிக்க கூடாது. என் தம்பி சிவன் செல்லமத்துக்கு சொல்லுவேன், ஓ அண்ணன் இல்லை அங்கேயே கழட்டி போட்டு வா, அண்ணன் மாதிரி ஜீன்ஸ் பண்ணிட்டு டிஷர்ட்டை போட்டிங்க வா, தினம் பிரசங்கம் பண்ணு, பிரசரம் வேணாம், பரப்புரை செய், வகுப்பிடு, நல்ல அரசியலை போதி, இறைமகன் இயேசு உன்னை ரொம்ப ரிச்சிப்பார், ரொம்ப ஆசீர்வதிப்பார், ரொம்ப மகிழ்வார்.